முத்து மாமா கேட்காம இப்படி பண்ணி விட்டாரு பாத்தீங்கல்ல. எனக்கு இப்ப போட்டியில ஜெயிச்சு சந்தோஷமே போயிடுச்சுக்கா. இங்க பாரு வெண்ணிலா, இன்னைக்கு சாதிச்சு பெரிய அளவுல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே இப்படி எல்லா சோதனைகளையும் தாண்டி வந்தவங்க தான். நெருப்பாத்துல நீந்திதான் நீ இந்த மாதிரி சாதனைகளை படைச்சாகணும். சோதனைய தாண்டினாதான் சாதனைகளை படைக்க முடியும். தயவு செஞ்சு நீ மனசை விட்டுறாத. உங்க அத்தை இன்னைக்கு இப்படி பேசினாங்கல்ல, இதே வாய்தான் நாளைக்கு நீ சாதிச்சு பெருசா நின்னா என் மருமக வெண்ணிலான்னு பெருமையா பேசுவாங்க. நான் அத்தனை ஹெல்ப் பண்ணிருக்கேன், நான் வீட்டை பாத்துக்கிட்டு அவளை வெளியே அனுப்பி வச்சேன், அப்படிலாம் பொய்யா பேசுவாங்க. இதெல்லாம் உன் கண்ணெதிரில நடக்கத்தான் போகுது. நீ வேணா பாரு. அவங்க திட்டுற ஒவ்வொரு வார்த்தையையும் உன்னோட எதிர்காலத்துக்கு உரமா மாத்திக்கோ வெண்ணிலா. இனி நீ அழக்கூடாது, சரியா? வா வெண்ணிலா, சிரி. உங்க எல்லாரையும் நான் எதுக்கு இப்படி திடீர்னு கூப்பிட்டேன்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். நான் பேச போறது ரொம்ப முக்கியமான விஷயம். முக்கியம் மட்டும் இல்ல, வெண்ணிலாவோட கரியருக்கு அது ரொம்ப உதவிகரமா இருக்கிற விஷயம். வெண்ணிலா எவ்வளவு பெரிய சாதனை பண்ணா, அவளுக்கு எத்தனை பாராட்டு கிடைச்சதுன்னு போட்டி நடக்கிற இடத்துக்கு வந்திருந்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கேள்வியே கேட்காம ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல அவ பண்ண டிஷ்ஷுக்கான பேட்டன் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. இது சாதாரண விஷயம் இல்ல. மும்பைல இருந்து வந்த எனக்கே இது ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயம். ஏன்னா நானும் குக்கிங் ஃபீல்டுல இவ்ளோ நாளா இருந்துட்டு இருக்கேன். இது மாதிரி யாருக்குமே போட்டி முடிஞ்ச சில நிமிஷத்திலேயே இவ்ளோ பெரிய அமௌண்ட கொடுத்து பேட்டன் ரைட்ஸ வாங்கிட்டு ராயல்ட்டியும் தரேன்னு சொல்றாங்கன்னா அது சாதாரண விஷயமே கிடையாது. ஆனா வீட்டுக்குள்ள வெண்ணிலாவுக்கு என்ன மரியாதை கிடைச்சதுன்னு நான் நேர்ல பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். மனசு கேக்கல. எல்லாரும் ஏத்துக்கிட்ட திறமைய ஏத்துக்கிறதுக்கு நிலம்பரி ஆண்டிக்கு மட்டும் மனசு வரல. ஆமா ஆமா, அவங்க எப்பவுமே ஸ்வேதா மட்டும் தான் கொண்டாடுவாங்க. ஏன் பூங்கோத அக்காவையும் கொண்டாடுவாங்க. ஆனா ஆரம்பத்துல இருந்தே வெண்ணிலா அண்ணி அவங்களுக்கு பிடிக்காது. அதான் பிரச்சனையே. பிடிக்குது பிடிக்கலங்கிறதுலாம் பிரச்சனை இல்ல. ஒருத்தருக்கு திறமை இருந்தா அத மனசு விட்டு பாராட்டணும். அதுதான் பெரியவங்களுக்கு அடையாளமும் அழகும் கூட. வெண்ணிலாவோட திறமையை இப்ப போட்டி நடத்தினவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதையே நாம இன்னும் ஊருலகம் மெச்சுற அளவுக்கு பெரிய அளவுல கொண்டு வரலாம்ல. அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னு பாக்கலாம். நிலாம்பரி ஆண்டியே மூக்கு மேல விரல வச்சு பாக்கணும். இதெல்லாம் நடக்குமா? ஏன் நடக்காது? அவங்க வெண்ணிலாவை எவ்வளவு தூரம் வேணாலும் உதாசீனப்படுத்தி வேடிக்கை பார்க்கட்டும். ஆனா அதை விட பெரிய உயரத்துக்கு அவளை கொண்டு போகணும்னு நாமெல்லாம் நினைப்போம். நாம நினைச்சா கண்டிப்பா பண்ணிடலாம். நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இந்த விஷயத்துக்கு வெண்ணிலா அண்ணியே சம்மதிக்க மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, உங்களோட நல்ல மனசுக்கு நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா அம்மாக்கு இதெல்லாம் ஒத்து வராது. தேவையில்லாம வெண்ணிலா அண்ணி மேலதான் கோவத்தை அதிகமா காட்டுவாங்க. அதுக்கு கண்டிப்பா அண்ணி பயந்து ஒடுங்கி ஒரு மூலையில போய் உட்காந்துருவாங்க. அதான் எனக்கு பயமா இருக்கு. இப்ப இருக்கிற மாதிரியே விட்டுட்டா அண்ணி நார்மலா இருப்பாங்கன்னு தோணுது. அன்னைக்கு நல்லது பண்றதா நினைச்சு நாம செய்யறது அவங்கள ஒரேடியா முடங்கி போக வச்சுட்டா அப்புறம் அதுவும் ரிஸ்க் தானே. அப்படியெல்லாம் ஏன் நினைக்கிறீங்க?
அந்த மாதிரி நாமளே நினைச்சிட்டு இருந்தா அப்ப யார் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? ஒரே ஒரு நிமிஷம் ப்ளீஸ் வெயிட். இந்த டிஸ்கஷனே தேவையில்லை. நான் சொல்றது என்னன்னா, நீலாம்பரி ஆண்டியோட வெறுப்பும் கோவமும் வெண்ணிலாவை எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு மிகப்பெரிய உயரத்துக்கு நாம அவளை கொண்டு போகணும். அதானே நம்ம நோக்கமா இருக்கணும். இதெல்லாம் நடக்குமா? பெரிய பிரச்சனைல தானே முடியும். ஒரு பிரச்சனைக்கு தீர்வுங்கிறது முயற்சி செய்யாம கிடைக்காது. முயற்சி செஞ்சாதான் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். என்ன சொல்றீங்க? எல்லாருக்கும் சம்மதமா? நீ வெண்ணிலாவுக்காக இதெல்லாம் பண்ணும்போது அவங்க சம்மதிக்க மாட்டேன்னு சொல்ல போறாங்க. கண்டிப்பா சம்மதிப்பாங்க. என்ன சொல்றீங்க? அப்ப நான் ரெடி. என்ன ஐடியா வந்தாலும் சொல்லுங்க. அதை செயல்படுத்துறதுக்கு என்னால என்ன முடியுமோ அதை நான் பண்றேன். எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நேரடியா நீலாம்பரி ஆண்டி கிட்டே போய் எல்லா விஷயத்தையும் ஓபனா பேசிட்டா என்ன? வெண்ணிலாக்கா நடந்துக்கிறது நியாயம்தான். இனிமேல் அவங்கள திட்டாதீங்க. அவங்களுக்கு இந்த வீட்டோட மருமகன்ற அந்தஸ்தையும் மரியாதையையும் கொடுங்கன்னு நேரடியா பேசி பாப்போம். என்ன சிரிக்கிற? ஏமா சிம்ரன், அது நடக்கவே நடக்காதுன்னு தெரிஞ்சுதா கார்த்திக் சிரிக்கிறான். இத்தனை நாள் நீ இங்க இருந்திருக்க, உனக்கு இன்னுமா அவங்கள பத்தி தெரியல? இன்னொன்னு வேணா பண்ணலாம். பேசாம எங்க அம்மா ஒரு ஆசிரமத்துல பேசி ஒரு 6 மாசம் அங்க போய் தங்கி மருந்தெல்லாம் எடுத்துக்கணும்னு சொல்லி கூட்டிட்டு போக சொல்லலாம். அதுக்குள்ள வெண்ணிலா அண்ணிய நீங்க நினைக்கிற மாதிரி தயார் பண்ணிடலாம். ஹலோ ப்ளீஸ், இந்த கேலி கிண்டெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் நடக்கிற கதையா பேசுங்க. எனக்கு மறுபடியும் ஒரு விஷயம் தோணுது. இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். வெண்ணிலா அக்கா கிட்ட இருக்கிற பலமே அவங்களோட சமையல் தான். அந்த ஸ்பெஷலான டேஸ்டுக்கு காரணமே அவங்க கைப்பட அரைச்சு மிக்ஸ் பண்ற அந்த பாரம்பரிய மசாலா தான். அந்த கல்ச்சர் பேஸ்ட் ஃபார்முலாவை கேட்டு அதே மாதிரி தயார் செஞ்சு அதை மார்க்கெட் பண்ணுவோம். கண்டிப்பா அந்த டேஸ்ட் நம்ம வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே பிடிக்கும் போது மத்தவங்க எல்லாருக்குமே பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அதே டேஸ்ட்ல எல்லாரும் சமைச்சு பார்த்து பிடிச்சிருந்தா கண்டிப்பா அந்த ப்ராடக்ட் பெரிய லெவல்ல ஹிட் ஆகும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, வெண்ணிலா அக்கா கிட்ட கேட்டு அந்த மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணி மார்க்கெட் பண்ண வைக்கலாம். முதல்ல வேணும்னா கொஞ்சம் கொடுத்து எல்லார்கிட்டயும் ஒப்பீனியன் கேட்போம். அதுக்கப்புறம் அதை பெரிய லெவல்ல கொண்டு போக யோசிப்போம். வெரி குட் சிம்ரன், சூப்பரா சொன்ன. வாழ்த்துனது போதும். சிம்ரன், உண்மையிலே கலக்கிட்ட. சூப்பர் ஐடியா. எனக்கு என்னமோ இந்த ஐடியா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆக போகுது. ஏன்னா இது வெண்ணிலா அன்னைக்கு பழக்கப்பட்ட ஏரியா. அண்ணி இந்த விஷயத்துல சூப்பரா கலக்கிடுவாங்க. அப்போ உடனடியா போய் வெண்ணிலாவை நம்ம மீட் பண்ணுவோம். விதவிதமா மசாலாவை அரைக்க சொல்லுவோம். அத போட்டு சமையலையும் பண்ண சொல்லுவோம். சாப்பிட்டு டேஸ்ட பார்த்துட்டு நானே எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். எப்படி? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி எல்லாரும் என்ன பார்த்து முறைக்கிறீங்க? சரி சரி, எல்லாரும் போய் கேளுங்க. எல்லாத்துக்கும் என்ன முறைச்சுக்கிட்டு போங்க. போய் கேளுங்க, போங்க. வாங்க வாங்க வாங்க. ஐயோ, தயவு செஞ்சு என்ன இதோட விட்டுடுங்க. பிரச்சனையே வேணாம் சாமி. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போறேன். வெண்ணிலா, வெண்ணிலா, என்ன நீ இப்படி நீங்க நழுவி போனா என்ன அர்த்தம்? இத்தனை பேர் ஒன்னா வந்து உங்களுக்காக கேக்குறோம். உங்களுக்காக தானே பேசிட்டு இருக்கோம். இப்படி பண்ணா போங்க. நீ உனக்கு தெரியாது கார்த்தி. நீ போ பேசாம. எனக்கு நிறைய வேலை இருக்கு, விடுங்க. இங்க பாரு வெண்ணிலா, நீ மட்டும் இந்த மசாலா எப்படி செய்யறதுன்னு சொன்னேன்னா அது உன்னோட பேர்லயே பெரிய பிராண்டா ஆக்கிடலாம் வெண்ணிலா. நீ எவ்வளவு பெரிய ஆளா மாறிடுவ தெரியுமா? அத புரிஞ்சுக்காம நீ என்ன இப்படி பயப்படுற? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியுது. எனக்கு ஒன்னும் மசாலாவும் வேண்டாம், பிராண்டும் வேணாம். என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த வீடு தான் உலகமே.
ஏற்கனவே சென்னைக்கு போயிட்டு வந்ததுக்கே அத்தைக்கு பயங்கரமா கோபம் வந்து சமையல் கட்டுக்குள்ள வரவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடிதான் அடுப்படிக்குள்ள மறுபடியும் நுழைஞ்சிருக்கேன். இப்ப மறுபடியும் இந்த மாதிரி பண்ண போய் திரும்பவும் அத்தைக்கு கோபம் வந்தது, என்ன துரத்தி தான் விடுவாங்க. சமையல் கட்டை விட்டு என்னால இருக்க முடியாது. என்ன நீ இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன என்னென்ன செய்ய சொல்ற? அக்கா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க பண்ற மசாலா தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை சமையல் கட்டுக்கும் போக போகுது. அப்படி இருக்கும்போது உங்களை சமையல் கட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லவே மாட்டாங்க. கண்டிப்பா இது நடக்கவே நடக்காது. நீங்க கவலையே படாதீங்க. இல்ல இல்ல வேண்டாம். அத்தைக்கு இதெல்லாம் பிடிக்காம நீ சமையல் கட்டுக்குள்ளேயே நுழையாதன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் முத்து மாமா கிட்ட தான் போய் கண்ணை கசக்கிட்டு நிக்கணும். அவரு நான் கஷ்டப்படுறத பார்த்து மனசு கேட்காம அத்தை கிட்ட போய் எனக்காக யாசகம் கேட்டு நிப்பாரு. எனக்கு அந்த மாதிரி குளத்துல மாமாவை பாக்குறதுக்கு விருப்பம் இல்ல. இங்க பாருங்க, நான் பாட்டுக்கு நிம்மதியா இருக்கேன். ருத்ராவை பாத்துக்கிறேன், வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் செய்யறேன். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோட எனக்கு அடுப்படி, சமைக்கிறது, வீட்டை பாத்துக்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் என்ன பிடிக்கும்னு கேட்டு சமைக்கிறது, அவங்க அதை சாப்பிடும்போது அதை பார்த்து சந்தோஷப்படுறது, இது எல்லாமே எனக்கு போதும். என்னாலலாம் நீங்க சொல்ற மாதிரி இருக்க முடியாது. இன்னும் எவ்வளவு நாளைக்கு நீ இப்படி இருக்க போறீங்க? நான் சாவர வரைக்கும் தான். உன்னால எப்படி வெண்ணிலா இருக்க முடியுது? அப்படியே உன்னோட திறமை எல்லாத்தையும் உள்ளக்குள்ளே ஒளிச்சு வச்சுக்கிட்டு எப்படி வெண்ணிலா? எனக்கு ஒன்னும் நீங்க சொல்ற மாதிரி திறமெல்லாம் இல்ல. எல்லாரும் வீட்ல எப்படி சமைக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் நானும் சமைக்கிறேன். சும்மா திறமை இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னுட்டு நான் நீங்க சொன்னீங்களேங்கிறதுக்காக ஏதோ ஒரு போட்டியில கலந்துக்கிட்டேன். அதுக்காக அதை பெருசு பண்ண வேண்டாம். இப்ப நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கு ஏன்டா ஜெயிச்சோன்னு இருக்கு. நான் வரேன்ப்பா, எனக்கு அடுப்படியில நிறைய வேலை இருக்கு. ஐயோ, என்ன பூஜா இது? வெண்ணிலாவை மாத்தலான்னு பார்த்தா சுத்தமா முடியாது போல இருக்கே. இதுக்கு என்னதான் வழி தெரியலையே. ரவுண்டு கட்டி நிக்கிறீங்க, வட்டம் மேய்ச்ச மாநாடு மாதிரி இருக்கு. என்னாச்சு? வெண்ணிலா என்னடா வெளியே பிச்சுட்டு ஓடுறா? நீதான் முத்தரசு இதை பத்தி சொல்லி ஆகணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொல்றத கேளு. வெண்ணிலாவுக்குள்ள இருக்கிற திறமைய மேலும் வெளி உலகத்துக்கு தெரியும்படி செய்யணும்னு பூஜா சொன்னான். அப்படின்னா வெண்ணிலா கையால மசாலா தயாரிக்கணும், வெண்ணிலா பேர்லயே மசாலாவை நிறைய சேல்ஸ் பண்ணணும்னு சிம்ரன் ஐடியா சொன்னான். நாங்க எல்லாரும் அதை பத்தி வெண்ணிலா கிட்ட பேசணும். ஆனா வெண்ணிலா உன் சித்திய நினைச்சு பயந்து அதெல்லாம் வேண்டாம், அவங்க கோவத்துக்கு இனி நான் ஆளாகவே மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா. சிம்ரன் கொடுத்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி பண்ணிடலாம். நல்லா இருக்கு. அது வெண்ணிலா சொல்ற மாதிரி சித்தியை நினைச்சு நான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சித்திக்கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும், அதில் நான் பார்த்துக்கிறேன். அப்படி மட்டும் நீங்க பேசி வெண்ணிலாவை சம்மதிக்க வச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவளை பெரிய உயரத்துக்கு கொண்டு போயிடலாம்னா. கண்டிப்பாமா. வெண்ணிலாவுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அவளுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்குன்னா என்னை விட யார் சந்தோஷப்பட போறா? அவளும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணணும். எவ்வளவு நாள் தான் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்க போறா? இந்த மாதிரிலாம் பண்ணாதான் வாழ்க்கையில ஜெயிக்கணும், நம்ம முன்னேறணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் ஒரு வெறியும் அவளுக்கு வரும். அதனால பார்த்து பேசிக்கிறேன். சரிங்கண்ணா, அப்போ நீங்க உடனே போய் பேசுங்க. உடனே போய் பேசுறேன். என்ன வெண்ணிலா, சமையலா? என்ன முத்து மாமா, மேல போன வேகத்துல அப்படியே கீழே வந்துட்ட? வேகமா மேல போன, நீ என்ன பண்றன்னு பாக்கிறதுக்காக வேகமா கீழே வந்துட்டேன்.
என்ன திடீர்னு? அதான் திடீர்னு சொல்லிட்டு அப்புறம் என்னன்னு கேட்டேன்னு அர்த்தம். அது ஒன்றும் இல்லை, பாவம் என் பொண்டாட்டி தனியாக சமையல் பண்ணிருக்காளே, சரி கூட மாடாத ஒத்தாசி பண்ணுவோமே, வெங்காயம் உரிக்கலாம், பூண்டு உரிச்சு கொடுக்கலாம், இஞ்சி அடிக்கலாம், அதான் அது ஹெல்ப் பண்ணலாமேன்னு. என்ன பண்ண சொல்லு? போ முத்து மாமா, சும்மா நீ காமெடி பண்ணாத. காமெடி பண்ணுறதுக்கான யோகி பாபுவா? முத்தரசன்மா, சீரியஸாக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ என்ன? ஐயோ ஆ? வேர்வை. ஆ, பிப்ரவரி மாசத்துல எவ்வளவு வெயில் பாத்தியா? அதான் உள்ள ஃபுல்லா 4 ஏசி போட சொல்றேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படி காத்து வாங்கிட்டே நீ சமைப்பியா? ஐயோ நீ கொஞ்சம் போறியா பேசாம? நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? யாரு பாப்பாங்க, என்ன நினைப்பாங்க? நல்ல கதையா இருக்க. ஏன் முன்னாடி சமைக்கிற அவளுக்கு வெறுக்குது, நான் விசிறேன். யாரு என்ன நினைச்சா எனக்கு என்ன? ஆமா, அன்னைக்கு அது ஒரு நாள் இது பண்ணி இது என்னது அது? காளாங்கறி மசாலா. அடடடடடட, என்ன ஒரு டேஸ்ட். இப்ப நினைச்சா கூட அந்த ருசி அப்படியே நுனி நாக்குல ஈஸி சேர் போட்டு உட்காந்துட்டு இருக்கு. எப்படி பண்ணாத? அத செஞ்சு 1 மாசம் இருக்குமே, இன்னுமா உனக்கு ஞாபகம் இருக்கு? என்ன பண்றது, முத்தரசனுக்கு ஞாபகத்துக்கு அதிகமாயிடுச்சு. டேஸ்டா வேற இருந்துச்சு. மறக்க மனம் கூடு இல்லையே. காளா மசாலா சொல்றேன், எப்படி பண்ண? மாமா, ஃப்ரிட்ஜ்ல கூட காளான் இருக்கு. உனக்கு நான் இன்னைக்கு செஞ்சு தரட்டுமா? தாராளமா. வெண்ணிலா, இந்த காளான் இருக்குல்ல, காளா, அதை எல்லாருமே பண்றாங்க. நீ பண்ணும்போது மட்டும் எப்படி அவ்வளவு டேஸ்டா இருக்கு? என்ன முத்து மாமா, இது ஒரு பெரிய விஷயமா? இஞ்சி, பூண்டு, வரமிளகா, மிளகு இதெல்லாம் எடுத்துக்கணும். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இதெல்லாம் அரைச்சு எடுத்துக்கிட்டு அதெல்லாம் ஓகே. இந்த செய்முறை எப்படி அப்படின்னு சொன்னா கத்துப்பேன். ஆமா, நீ இப்படி எல்லாம் விவரமா கேட்க மாட்டியே. இன்னைக்கு ஏதோ நீ ரொம்ப சுத்தி வளைச்சு கேக்குற. என்ன விஷயம் முத்து மாமா, என்னன்னு சொல்ல? அவங்க யாராவது ஏதாவது உங்ககிட்ட சொல்லிவிட்டாங்களா? யாரு? நீ என்ன சொல்ற எனக்கு புரியல. இல்ல, நீ ஏதோ மறைக்கிற. என்னன்னு சொல்லு? லூசு, நான் என்னத மறைக்க போறேன்? ஒண்ணுத்தையும் மறைக்கல. நல்லா இருக்க, கேட்டா சொல்லுவேன்னு பார்த்தா ரொம்ப பிகு பண்ணிக்கிற. சரி, நான் சொல்றேன். அந்த காளான் கழுவுனது இருக்குல்ல, அத வடச்சட்டியில போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலாலயே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுக்குள்ள வேர்க்கடலை இருக்குல்ல, வேர்க்கடலைய மிக்ஸில ஒரு சுத்து அரைச்சு பொடிச்சு உள்ள போடணும். அதுதான் ருசியே. ஓ, அதான் ருசியா? சங்கதியா? நான் வாய் திறக்காததுனால முத்து மாமாவை அனுப்பி இப்படி வேலை காட்டுறீங்களா? சொல்லு அப்புறம். என்ன மசாலா கதை? சொல்றேன்.